இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல நாங்க பேச்சுவார்த்தைக்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உறுதியா இருந்த இஸ்ரேல் இப்ப நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலோட இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணம் அவங்க நாட்டுக்குள்ள நடந்த திடீர் திருப்பம் தான். ஸோ அப்படி என்ன திருப்பம் நடந்துச்சு, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோல பார்க்க போறோம். கூடவே இதை ஹமாஸ் எப்படி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலா பார்த்தலாம். தமிழ்நாட்டில் பெய்த மிக கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அந்த துயரத்திலிருந்து சீக்கிரமா மீண்டு வர கடவுளை வேண்டிக்குவோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்படுத்துறதுக்கான வேலைகள் ஆரம்பமாக இருக்கிற செய்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு போகவே மாட்டோம், ஹமாஸா வந்து அமைதி பேச்சுவார்த்தையை கேட்டாதான் நாங்கள் போய் அவங்களோட பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு 2-3 நாட்களில் நடந்த சம்பவம் எல்லாமே இஸ்ரேலோட இந்த நிலைப்பாடை சுக்குநூறாக உடச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் சும்மா அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற செய்தி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பின்னாடி திரைமறைவில் பல சம்பவங்கள் நடந்திருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று டீட்டெயிலாக பார்த்துடலாமா? முதல்ல கடந்த சனிக்கிழமை இன்னைக்கு நம்ம போட்டிருந்த வீடியோவை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்காதவங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம், அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து இஸ்ரேலை எப்படியாச்சும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்க வச்சிடலாம் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்தார். ஆனால் அதற்கான முயற்சிகள் தோல்வியில் போய் தான் முடிஞ்சது. ஸோ இஸ்ரேல் வந்து நாங்கள் இல்லைங்க பேச்சுவார்த்தையை நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, கத்தார் அரசாங்கத்து கூட அமைதி பேச்சுவார்த்தையை பற்றி பேசுறதுக்கு போகிறதா இருந்த மொசாடு சீஃபோட விசிட்டையுமே கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி அவ்வளோதான், இனி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படின்னு எல்லாருமே நினச்ச சமயத்தில் தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசாவில் ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் சண்டையிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் மட்டும் மேல் சட்டை போடாமல் கையில் வெள்ளை கொடிகளை ஏந்திக்கிட்டு இஸ்ரேல் ராணுவத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெள்ளை கொடியை வச்சுக்கிட்டு வந்தால் உலக நாடுகளுடைய விதிகளின்படி அவங்கள சுடக்கூடாது, அதுக்கு பதிலாக கைது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க அமைதியை தேடி சரண்டராக வர்றாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் அவங்கள இஸ்ரேல் ராணுவம் சுட்டு கொண்டுட்டாங்க. 3 பேருமே இறந்து போயிடுறாங்க. அதன் பிறகு கிட்ட போய் பார்க்கும்போது தான் இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஒரு உண்மை புரியுது. அந்த 3 பேருமே இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்கள், ஹமாஸால பிணை கைதிகளாக பிடிச்சு வரப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி. அவங்க 3 பேரும் இஸ்ரேல் ராணுவத்தை பார்த்ததையுமே இந்த வெள்ளை கொடி எடுத்துக்கிட்டு எப்படின்னாச்சும் அவங்க கிட்ட நெருங்கிடலாம், நம்ம நாட்டினுடைய ராணுவம் நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க நாட்டினுடைய ராணுவமே சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலே நடந்து முடிஞ்சிருது. இது அமெரிக்கா கூட இஸ்ரேலுக்கு மீட்டிங் நடந்துச்சு இல்லையா, அதற்கு அடுத்த நாள் காலையிலேயே இந்த சம்பவம் நடந்ததையுமே இஸ்ரேலுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஒரு பக்கம் உலக நாடுகளோட ப்ரெஷருங்கிறது அமெரிக்கா மேலே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால அவங்க ஒரு பக்கம் நம்மளை பேச்சுவார்த்தைக்கு போக சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம நாட்டு வீரர்கள் வேற நம்ம நாட்டு மக்களையே கொன்னுட்டாங்கன்ற விஷயம் இஸ்ரேல் மக்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்களும் ஒரு சைடு போராட்டம் நடத்த ஆரம்பிப்பாங்க. அந்த ப்ரெஷரை நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் வியாழக்கிழமை அன்னைக்கு கத்தார் அரசாங்கத்து கூட நடக்கிறதா இருந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, உடனடியாக கத்தார் அரசாங்கத்திட்ட மீண்டும் கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்கள்கிட்ட கேன்சல் பண்ண மீட்டிங்கை மீண்டும் நடத்த விரும்புகிறோம், அவசரமாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்வேல கத்தாரினுடைய அதிபரும் மொசாடு சீஃபும் உடனடியாக சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இவங்க மீட்டிங்கில் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் அமைதி பேச்சுவார்த்தையை பற்றி தான் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் 3 இஸ்ரேலிய பிணை கைதிகளை நாங்களே சுட்டு கொண்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி தவறுகள் இனிமேல் நடக்காது, இதற்கு இஸ்ரேல் ராணுவம் முழு பொறுப்பேற்கிறது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததையுமே இஸ்ரேல் அரசாங்கம் என்ன நினைச்சதோ அதே மாதிரி நடக்குது. பல மக்களும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அரசாங்கத்துக்கு எதிராக பயங்கரமான போராட்டத்தில் குதிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுனால இதில் பெஞ்சமின் நெத்தன்யாஹூனால மட்டும் தனியாக இனிமேல் முடிவெடுக்க முடியாது. கண்டிப்பாக அவரோட வார் கேபினெட் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்தாகணும். அவங்க கூடயும் டிஸ்கஸ் பண்ணி தான் அடுத்த கட்ட முடிவுகளை அவரால் எடுக்க முடியுங்கிற சூழ்நிலை உருவாகுது. ஸோ இந்த வார் கேபினெட்டில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், எதிர்கட்சிகளும் இருக்கிறாங்க, அவருடைய கூட்டணி கட்சிகளும் இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இதுலேயே இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வார் கேபினெட் சனிக்கிழமை அன்னைக்கு கூட்டப்படுது. அதில் இந்த மாதிரி கத்தார் அதிபரும் நம்மளுடைய மொசாடு சீஃபும் நேற்று சந்தித்து பேசிக்கிட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு போர் நிறுத்தத்தை மீண்டும் ஏற்படுத்தி பிணை கைதிகளை விடுவிக்கிறதுக்கு உதவி செய்யறதா கத்தார் அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வார் கேபினெட் கிட்ட கேட்டிருக்கிறாரு.
அதுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் நேரடி எதிரியாக கருதப்படுற பென்னி கேன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் இருக்கிற வார் கேபினெட்டால ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா நான் அதை செய்யறதுக்கு தான் முயற்சி பண்ணுவேன். இல்லை அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் ஏற்படுத்த முடியாதுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் இந்த வார் கேபினெட்டுக்கு கொடுக்குற ஆதரவையே விலக்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் துணியில் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஆல்ரெடி சனிக்கிழமை போட்டிருந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம், பென்னி கேன்ஸ் அமைதி பேச்சுவார்த்தைக்கு சாதகமாக தான் இருக்கிறாரு. ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் நாங்களா போய் கத்தார் அரசாங்கத்துக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம்னு சொல்லி வியாழக்கிழமை அன்னைக்கு மொசாடு சீஃபுக்கும் கத்தார் அரசாங்கத்துக்கும் நடக்கிறதா இருந்த பேச்சுவார்த்தையை அந்த மீட்டிங்கே நடக்க விடாமல் கேன்சல் பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பென்னி கேன்ஸ் இப்பயும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஆதரவாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லை, பாதிக்கப்பட்ட பிணை கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களையும் அந்த மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுமே இஸ்ரேல் அரசாங்கத்தை இந்த மாதிரி அமைதி பேச்சுவார்த்தைக்கு போங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அரசாங்கம் நல்லா ரெண்டு சைடும் மாட்டிக்கிறாங்க. ஒரு சைடு அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளோட ப்ரெஷரு, இன்னொரு சைடு இஸ்ரேலோட வார் கேபினெட்டும் அவங்க நாட்டினுடைய மக்களுமே அமைதி பேச்சுவார்த்தைக்கு போங்க அப்படிங்கிறதுனால வேற வழியே இல்லாமல் இந்த மாதிரி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர தயார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னலை கொடுத்துட்றாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நான் பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இஸ்ரேல் அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டுருச்சு. இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைட்டாக ஒரு வீக்னஸை உருவாக்கிடும் அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. இதைத்தான் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் முதலே சொன்னா, அப்படி நம்மளா பேச்சுவார்த்தைக்கு போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும், அவங்க போடுற கண்டிஷனுக்கு நம்ம ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அவர் சொல்லியிருந்த மாதிரியே ஹமாஸ் கிட்டத்தட்ட நிறைய கண்டிஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். முதல் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா இஸ்ரேல் காசாவுக்கு நிறையா உதவி வண்டிகள் அப்படிங்கிறத அனுப்பி வைக்கணும். முக்கியமாக கரேம் ஷலோம் பாசிங் வழியாக இன்னும் நிறையா வண்டிகளை உள்ளே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நேற்று இஸ்ரேல் அரசாங்கம் கரேம் ஷலோம் பாசிங் வழியாக நிறைய ஏடி ட்ரக்ஸ் போகிறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இது முதல் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் கூட இஸ்ரேலுக்கு பெருசாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதை விட காசா மக்களுக்கு தேவையான உதவிகள் அப்படிங்கிறது இதன் மூலமாக கிடைக்கும். அதனால் நம்ம இதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் ரெண்டாவது கண்டிஷன் தாங்க போன பேச்சுவார்த்தைக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசத்தையே ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன கண்டிஷன்னா, போன முறை பிணை கைதிகளை விடுவிக்கும் போது ஹமாஸ் பார்த்தீங்கன்னா யார் யாரை விடுவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை காலையில் ரெடி பண்ணுவாங்க. அதே இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க. அதையே இஸ்ரேல் அரசாங்கம் ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லை இஸ்ரேலுக்கு வந்து அதில் சேஞ்சஸ் பண்ணணும், இப்போ ஒருத்தருக்கு பதிலாக வேற யாரையாச்சும் அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சாங்கன்னா அந்த சேஞ்சை ஹமாஸ் கிட்ட சொல்லி ஆளை வந்து சிம்பிளாக மாற்றி அனுப்ப சொல்லலாம். ஆனால் இந்த முறை இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு அந்த ஒரு உரிமையை நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் யாரை ரிலீஸ் பண்ணுறோமோ அவங்கள தான் இஸ்ரேல் அரசாங்கம் ஏற்றுக்கணும், அவங்க வந்து இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனாக வச்சுருக்கிறாங்க. இது என்னப்பா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன முறை இந்த பேச்சுவார்த்தை முறியறதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஒரு பிரச்சனையே வந்தது. இஸ்ரேல் அரசாங்கம் ஹமாஸ் கொடுத்த லிஸ்ட்டை ஏற்றுக்க மறுத்தாங்க. அதற்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியல. அந்த உரிமையை இந்த தடவை இஸ்ரேல் கிட்ட இருந்து பறிக்கிறதுல ஹமாஸ் ரொம்பவே குறியா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மீண்டும் நம்ம போர் நிறுத்தத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல எந்த இடத்துல இஸ்ரேல் ராணுவம் போர் ஆரம்பிச்சாங்களோ அந்த இடத்துக்கே மறுபடியும் போயிடணும். போன தடவை பேச்சுவார்த்தை நடத்தும் போது எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துக்கே மறுபடியும் அவங்க போயிடணும் அப்படிங்கிறதையும் ஒரு கண்டிஷனாக வச்சிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் பின்வாங்கிறதுக்கு சமம். இப்போ இந்த கண்டிஷனுக்கெல்லாம் இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாதான் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது சுமூகமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹமாஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் இதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது. என்னதான் அவங்களுக்கு ஒரு பக்கம் ஹெவி ஃபோர்ஸ் ப்ரெஷர் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலுமே இஸ்ரேல் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இஸ்ரேலுக்கு என்ன ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத ஹமாஸ் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்களுக்கு சாதகமான கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் ரொம்பவே ஹெவி ப்ரெஷர் வந்தும் அஃபென்சிவை நிறுத்தாமல் கண்டினியூ பண்ணதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் ஹமாஸை அவங்களோட கண்டிஷனுக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பயன் இல்லாத மாதிரி போயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இதை எப்படி இஸ்ரேல் கிராஸ் பண்ணி வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். மேபி வியாழக்கிழமை இன்னைக்கே கத்தார் அரசாங்கத்துக்கும் மொசாடு சீஃபுக்கும் நடக்கிறதா இருந்த பேச்சுவார்த்தை நடந்திருந்ததுன்னா அப்போ இந்த அளவுக்கு ப்ரெஷருங்கிறது இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு இருந்திருக்காது. கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி இருந்திருக்கலாமோ என்னமோ, பட் யாருக்கு தெரியும், என்ன வேணால் நடந்திருக்கலாம் இல்லையா. ஆனால் இப்போ இஸ்ரேலுக்கு ஹெவி ப்ரெஷருங்கிறது இருக்குது. கண்டிப்பாக அவங்க இந்த பேச்சுவார்த்தையை நடத்தியே ஆகணும். அப்போ தான் கொஞ்சமாச்சும் ப்ரெஷர் குறையும் அப்படிங்கிறதுல அமெரிக்கா ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க.
இதை தலையெழுத்துன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நினச்சது தான் நடந்திருக்குது. இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு போகணும், அதன் மூலமாக ப்ரெஷர் குறையணும்னு நினச்சாங்க. அது இப்போ கிட்டத்தட்ட நடந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தலையெழுத்தா இல்லை இது இஸ்ரேல் செய்த தவறா? மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே சனிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் போட்டிருந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோவோட தொடர்ச்சி மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னுமே தெளிவாக இந்த விஷயத்தை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இதே மாதிரி தெளிவான தரமான காணொளிகள் பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.